ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்கிட்ட நிறைய இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸ் இருந்தது. பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்களா, அதனால் கை பத்தலை, சின்னதாக இருக்கிறதுனால சரி ஓகே இதை வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார்த்திகை வேறு வருதா, அதுக்கு எதாவது செய்யலான்னு சொல்லி தான் எனக்கு பேங்கிள்ஸ்லாம் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு 7 பேங்கிள்ஸ் வரைக்கும் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் 3, 2, 2 அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பேங்கிள்ஸை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 2, 2ன்னு அதை ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். க்ளூ கன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது ஸ்ட்ராங் க்ளூ இருந்ததுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது 3 பேங்கிள்ஸ், அப்புறம் ப்ளஸ் இந்த 2, இங்கே 2ன்னு நான் வந்து ஒட்டி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ இது மேலே வச்சு இந்த இடத்துலையும் நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த பேங்கிள்ஸ்க்கு நீங்கள் கலர் வேறு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சாலும் கலர் நீங்கள் அடிச்சுக்கலாம். இது கோல்டு கலரில் இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். இதில் வந்து சென்டரில் இருக்கிற பேங்கிள்ஸ்க்கு மட்டும் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஐ ஷேப்பில் இருக்கிற மிரர் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் கேண்டில் ஏற்றி வைக்கிறப்ப இந்த மிரர் ஸ்டிக் பண்ணுறப்ப அது கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக தெரியும். அவுட்லைனில் வந்து ஹாஃப் பேங்கிள்ஸ்க்கு மட்டும் வந்து இந்த மாதிரி நான் ரெட் கலர் ஸ்டோன் வைக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ஹாஃப் இதுக்கு வச்சுக்கிட்டே வரையில அது ஒரு ஃப்ளவரோட ஷேப் மாதிரி நல்லா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குதா. நடுவில் வந்து நீங்கள் கேண்டிலோ இல்லை அகல் விளக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு ஒரு ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ஸ்டாண்டு பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. நான் வந்து ஒரு 8 பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். 8 to 9 பேங்கிள்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெல்லிஸ் கம்பி எடுத்துருக்கிறேன். இல்லைனாலும் உங்கள்கிட்ட திக்காக இருக்கிற த்ரெட் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பேங்கிள்ஸையும் சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக சுற்றிக்க போகிறேன். சுற்றுறப்ப பேங்கிள்ஸை நல்லா டைட்டாக இறுக்கி நெருக்கமாக பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா அது டைட்டாக சுற்ற வரும். உங்களுக்கு இந்த மாதிரி டைட்டாக வரும். அதனால் நல்லா இப்படி நெருக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் சுற்றிக்கலாம். இதில் நல்லா ஸ்ட்ராங்காக சுற்றிக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஒரு ஸ்டாண்டு செய்ய நமக்கு ஈஸியாக வரும். உங்கள்கிட்ட கம்பி இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் நல்லா திக்கான த்ரெட்டு வச்சுட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் நல்லா சுற்றி எடுத்துகிட்டு இப்போ இதை விரிக்கிறப்ப அது உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் விரிச்சிக்கலாம். நீங்கள் எத்தனை பேங்கிள்ஸ் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வரும். இப்போ பாருங்கள் சூப்பராக இதுவும் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நல்லா உங்களுக்கு கிடச்சிரும் ஸ்டாண்டு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் ஒரு கார்ட்போர்டில் கிளாத்தும் லேஸும் வந்து ஒட்டி வச்சுருக்கிறேன். அதை இது மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மேலே நீங்கள் கேண்டில் வச்சாலும் சரி, அகல் விளக்கு வச்சாலும் சரி நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா அது ஸ்ட்ராங்காகவே இருக்கும், சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்கும் இல்லையா விளக்கு ஏற்றி வைக்கிறப்ப. இந்த மாதிரி நீங்கள் எங்கள் பேங்கிள்ஸ் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ தேர்டு பார்த்திங்கன்னா 3 பேங்கிள்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஆக்சுவலாக 3 பேங்கிள்ஸ் எடுத்திங்கன்னா அதில் வந்து 2 ஸ்டாண்டு செய்யலாம். இது வந்து ஜிம்கா மோல்டு. என்கிட்ட நிறைய ஜிம்கா மோல்டு இருந்தது. நான் சில்க் த்ரெட்டு செஞ்சுட்டு இருந்தப்போ யூஸ் பண்ணது, அதை தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை ஹாஃபாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மெட்டல் பேங்கிள்ஸ் தான் உங்களுக்கு வந்து செஞ்சு வைக்கிறப்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நான் மெட்டலாக எடுத்துருக்கிறேன். இது கட் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இப்போ வந்து 3 பீஸ் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். 3 பீஸ் வச்சு ஒரு ஸ்டாண்டு நீங்கள் செஞ்சிடலாம். இன்னொரு 3 பீஸை வச்சு இன்னொரு ஸ்டாண்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ 2 பேங்கிள்ஸ் எடுத்து இந்த ஹோல்குள்ளே நான் வந்து விட்டுக்கிறேன். விட்டேன்னா நல்லா டைட்டாக இருக்கும். ஏன்னா 2 பேங்கிள்ஸ் இந்த ஹோல்குள்ளே வைக்கிறப்ப நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ 3வது பீஸையும் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் காட்டுற மாதிரி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஸ்டாண்டு கிடச்சிரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அமேசான், மீஷோலலாம் வந்து இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து விற்றுட்ருக்குறாங்க. அதை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்களே செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி. இல்லை உங்கள்கிட்ட இந்த மோல்டு இல்லைன்னா கூட நீங்கள் எம்சீல் வச்சு 3 பக்கமும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஸ்ட்ராங்காகவே நிற்கும். இந்த மோல்டு பார்த்திங்கன்னா அழகாக பாதம் மாதிரி இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன கார்ட்போர்டை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் வந்து கோல்டு கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் இந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சு நான் டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். அதில் பீட்ஸ் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லேஸு. அதனால் இதை வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இது மேலே நீங்கள் வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் இதே போல் கேண்டில் வச்சுக்கலாம், இல்லை அகல் விளக்கு வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸ்டாண்டு. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக. இதோட ரேட்டை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோன்னு. அதோட கம்பேர் பண்ணையில் நம்ம இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப சீப்பாக அமைஞ்சிடும் நமக்கு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி 3 ஸ்டாண்ட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ஸ்டாண்டை வந்து கார்த்திகைக்கு அப்புறம் யூஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க, அதுக்கப்புறமும் நல்லா யூஸ் ஆகும். அது மேலே நம்ம டால் ஏதாவது குட்டி குட்டியாக வச்சுக்கலாம். இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வந்து இருக்கும் பாருங்கள், நல்ல சின்ன பாட் மாதிரிலாம் நிறையா இருக்கும் பாருங்கள், அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன கேக்டஸ் மாதிரி ஒரு பிளான்ட்டெல்லாம் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வேஸ்ட்டாக போகிற பேங்கிள்ஸை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு சூப்பர் வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.